ஜேவிபி தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர்கள் தற்போது தேர்தல் ஆசனங்களை கூடுதலாக கைப்பற்ற வேண்டும் என்று சில நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என டெலோ தலைவரும் வன்னி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று திங்கட்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், எங்களுடைய இனப்பிரச்சனை என்பதாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கின்ற செயல்பாடாக இருக்கலாம், அல்லது இந்த அண்மை காலங்களிலே கடந்த காலங்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கொடுமைகளையும் துப்பாக்கி சத்தமில்லாத எங்களுடைய தேசத்தை அபகரிக்கின்ற நிலைப்பாடுகளையும் இந்த ஏவிபி அரசாங்கம் நிறுத்துமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது, அது ஊழலற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்ற மக்களுடைய அபிலாசை என்னை பொறுத்த மட்டிலே தவறு என்று இல்லை. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே அது பரவி இருப்பது எங்களுடைய தேசியத்தையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் நீத்து போகின்ற வகையிலே அது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஜேவிபி அரசாங்கம் அல்லது ஜேவிபியினுடைய அந்த நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வருகின்ற போது ஜேவிபி செய்கின்ற அத்தனை விடயங்களையும் அரசாங்கத்தோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய தமிழ் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்வது போன்று இந்த எங்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே அவர்களும் மௌனமாக இருக்கின்ற ஒரு நிலை காணப்படும். என்னை பொறுத்த மட்டிலே வன்னியிலே நான் இருக்கின்றேன். நான் ஒருவர் தான் எங்களுடைய தமிழ் தேசிய கட்டமைப்பிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போட்டியிடுகின்றேன். ஏனையவர்கள் இளைஞர்களாகவும் அதில் பெண் பிணைத்துவம் உள்ளவர்களாகவும் நாங்கள் போட்டியிருக்கின்றோம். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற படியாலே அவர் போட்டியிடுகின்ற ஒரு நிலை. சித்தார்த்தன் அவர்கள் இந்த முறை தொடர்ச்சியாக அவர் நாடாளுமன்றத்தில் இருந்த அடிப்படையிலே அவர் போட்டியிடுகின்றார். ஏனையவர்கள் எல்லாம் இளைஞர்களாக பெண் பிரதித்துவம் கொண்டவர்களாகத்தான் நிலைமைகள் யாழ்ப்பாணத்திலும் இருக்கிறது. பொதுவாக தமிழ் தேசிய கட்டமைப்பு வடக்கு கிழக்கிலே இளைஞர்களுக்கும் பெண்கள் பிரதித்துவத்தை கொண்ட ஒரு செயல்பாட்டையும் அது நிச்சயமாக தன்னுடைய அதாவது வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.